எங்க அம்மா இந்த மாதிரி திக்கா தக்காளி தொக்கு செய்யறப்பெல்லாம் 3 சப்பாத்தி போதும்னு நெனச்சா கூட எக்ஸ்ட்ராவா 2 சாப்பிடுவோம். ஏன்னா, இந்த தக்காளி தொக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இது இட்லி, தோசை, ஏன் சாதத்துக்கு கூட அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு கடாயில 4 கரண்டி எண்ணெய் ஊத்தி, கொஞ்சமா கடுகு, 15 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்து தாளிச்சிடலாம். இப்ப வெங்காயத்தை பொடியா நறுக்கிறதுக்காக இந்த சாப்பரை யூஸ் பண்ணி நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கிறேன். 6 months மேல இந்த போரோசில்லோட சாப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு செட் பிளேட் ரஃப் ஷாப்பிங்க்கும் 2 செட் பிளேட் வச்சு ஃபைன் ஷாப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பொடியா நறுக்குன 2 வெங்காயத்தை சேர்த்து கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலர் மாற வதக்கிடலாம். இப்ப இது கூட சாப் பண்ண 6 தக்காளியை சேர்த்து நல்லா குழைய வதக்கிடலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சு கடைசியா கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இறக்கிட்டா செம்ம டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி.